ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா விகடனோட மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு புக்கில் வந்து ஒரு கட்டுரை பார்க்க போகிறோம். இல்லை, சோர்வு, பயம், கோபம் இதெல்லாம் நமக்கு எங்கேருந்து நமக்கு வருது? நம்ம காலில் இருந்தா இல்லை நம்ம கையில் இருந்தா? இதெல்லாம் எங்கேருந்து நமக்கு வருது? நம்மளோட எண்ணங்கள்ல இருந்து மட்டும்தான் வருது. ஓகே, இப்போ நம்ம எண்ணங்கள் எங்கேருந்து தோன்றுகிறது? நமக்கு நம்ம உதட்ட நாக்கை அசைக்காமல் நமக்குள்ளே வார்த்தைகளை ஓட விடும்போது தான் நமக்கு எண்ணங்கள் உருவாகிறது. இந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும் நம்ம ஆத்தர் சொல்கிறாருன்னா, பாசிட்டிவாக மட்டும்தான் நம்மளோட எண்ணங்கள் இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி நம்மளுடைய ஆத்தர் வந்து இதை விளக்குறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து வியாபாரம் செய்யலான்னு நினைக்கிறாரு. அந்த வியாபாரம் வந்து திடீர்னு நஷ்டமாயிடுச்சு. உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு நஷ்டத்திலே முடியுது அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறார். இது நெகட்டிவ் திங்கிங். ஆனால் அவர் அப்படி நினைக்காம, இப்போ தானே வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போக போக தான் நமக்கு லாபம் வரும், நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் அப்படின்னா அவருடைய வியாபாரம் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், நடந்து முடிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறாரு. அது என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலக போகிறப்ப ஜெர்மனியர்கள் வந்து யூதர்களை கைது பண்ணி அவங்கள கொடுமை பண்ணி சாகடிப்பாங்களாம். அப்படி ஒரு வகையான கொடுமையை பரிசோதனை மூலமா நடத்துனாங்களாம். அது என்ன கொடுமைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கைதிகளிலிருந்து உடம்புல இருந்து ரத்தத்தை வெளியேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி அவர் துடிதுடிக்க சாவறதா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சாம்பிளுக்காக 2 கைதிகளை படுக்க வச்சு கீழே பாட்டில் வச்சு ரத்தத்தை வெளியேற்ற ஆரம்பித்தாங்க. அந்த ரத்தத்தை வெளியேற்றும் போது டப் டப் அப்படின்னு சத்தம் வந்து பாட்டிலில் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி வச்சாங்க. அப்போ ரத்தம் வெளியேற்ற ஆரம்பிக்கும் உடனே என்ன பண்ணாங்கன்னா, 2 கைதிகளுடைய கண்ணையும் கருப்பு துணியில் கட்டிட்டாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாத மாதிரி. அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒரு கைதிகிட்ட இருந்து ரத்தம் வெளியேறிட்டே இருந்தது, இன்னொரு கைதியோட ரத்தத்தை வெளியேறதை நிறுத்திட்டாங்க. ஆனால் டப் டப் அப்படின்னு சத்தம் மட்டும் கேட்குற மாதிரி வச்சுட்டாங்க. கடைசீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கைதியுமே இறந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கைதி வந்து ரத்தம் வெளியேற்றுறதுனால இறந்தாங்க, இன்னொரு கைதி வந்து நம்ம ரத்தம் வெளியேறிட்டு இருக்கிறாங்க, நம்ம இறந்துருவோம் அப்படின்ற எண்ணத்தால் அவர் இறந்துட்டாரு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய சிந்தனை வந்து எப்பவும் தெளிவாக இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது எக்ஸாம்பிள், நமக்கு போர் அடிக்குது, ஒரே டயர்டாக இருக்குது, எனக்கு உடம்பு எப்போவுமே சரியில்லாமையே போயிடும் அப்படின்ற மாதிரியான நெகட்டிவ் திங்கிங் நம்ம மைண்டில் எப்போவுமே வரவே கூடாது. எப்போவுமே சப்போஸ் நம்ம சோர்வாக ஃபீல் பண்ணாலும் நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னா, நமக்கு சோர்வுலாம் கிடையாது, நம்ம எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம மனசில் இருக்கிற எண்ணத்தை ஓட விட்டோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, கோபம் வந்து நம்ம மற்றவங்க நம்மளை தூண்டி விடுவாங்க, நம்ம கோபப்படுற மாதிரி நம்மளை திட்டுவாங்க, நம்ம தப்பே செய்யாமல் இருப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை திட்டுவாங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் எப்படி சொல்கிறாருன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு புத்தர் கதையை சொல்கிறாரு. ஒரு புத்தரும் சீடனும் வெளியில் நடைப்பயணமாக போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு பசி ஏற்பட்டதுனால அங்கேருந்த ஒரு வீட்டில் பிச்சை கேட்டாங்க. அப்போ அங்கேருந்த ஒரு பெண்மணி வந்து, சோம்பேறியா, கையும் காலும் நல்லா தானே இருக்குது, நீ உழைத்து சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ குரு எதுவுமே பேசாமல் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த சீடருக்கு மிகுந்த கோபம் வந்துச்சு. அந்த சீடர் வந்து குரு கிட்ட, தயவுசெய்து எனக்கு அனுமதி கொடுங்கள், அந்த பெண்மணிக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு அந்த குரு என்ன சொன்னாருன்னா, அவங்க கோபப்பட்டாங்க, அந்த கோபத்தை வார்த்தையை நமக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா தான் அது நம்மளுடையது, இல்லை அந்த பெண்மணிதுன்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த பெண்மணிக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க நம்மளை சோம்பேறி அப்படின்னு திட்டும்போது அது நமக்கான வார்த்தையை நம்ம எடுத்துக்க கூடாது, அது வந்து அவங்களுடைய வார்த்தையை நம்ம விட்டுறணும், அப்போ தான் நமக்கு கோபம் வராது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நம்ம தப்பே பண்ணாத போது நமக்கு திட்டினாங்க அப்படின்னா அது நம்மளது கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்க திட்டும்போது நமக்கான வார்த்தையை எடுக்காமல் நம்ம கோபப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி சொல்லும்போது நம்ம மனசு ஒவ்வொரு சமயம் சோர்ந்துடும், நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம மனசில் இந்த தாழ்வு மனப்பான்மையை வந்து எடுத்துடணும். நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க, சாதிக்க பிறந்தவங்க, தாழ்வு மனப்பான்மை நம்மளை ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். தீய எண்ணங்கள் நமக்கு எழும்போது அதிலிருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்படின்னா, அப்போ நம்மளுடைய எண்ணத்தை தெய்வத்தை மேலே காமிக்கணும், தெய்வத்தை நினச்சிக்கணும். அப்போது நமக்கு தீய எண்ணங்கள் நமக்கு தோன்றாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வீட்டில் ஃபுல்லாக ஒரு நாற்றம் அடிக்குது. அது எதனால் அப்படின்னா, ஒரு மூளையில் ஒரு எலி செத்து கிடக்குது, அதனால் அது நாற்றம் அடிக்குது. நம்ம அந்த எலியை எடுக்காமல் வீட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து
பர்ஃப்யூம் அடிக்கிறதும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த துர்நாற்றம் டெம்பரவரியாக தான் போகுமோ தவிர பர்மனெண்ட்டாக போகாது. பர்மனெண்ட்டாக போகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எலியை எடுத்து வெளியே போகணும். அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ள நெகட்டிவ் திங்கிங் இருக்கும்போது நம்ம அப்பப்போ அதை வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது டெம்பரரி சொல்யூஷன் தான், பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் திங்கிங்கை தூக்கி வெளியில் போட்டுரும். நம்ம மனசுக்குள்ளே நெகட்டிவ் திங்கிங்கே வரக்கூடாது. சில டைமில் வருது, நம்ம எப்படி மனசை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த நெகட்டிவ் திங்கிங் வரும்போது நம்ம அதை பாசிட்டிவாக எப்படியெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கடவுளை நம்ம அப்போ நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நெகட்டிவ் திங்கிங் வராது. இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம பர்ஃபெக்ட் டே நம்ம என்ன எப்படி இருப்போம் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் நினச்சிட்டு இருக்க மாதிரி இருப்போம். அப்படி இருந்தால் நம்ம லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம மனசுக்கு வந்து பிடித்தது இனிப்பு மட்டும்தான் கிடையாது, கசப்பும் ருசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆத்தர் வந்து லாஸ்ட்டாக முடிக்கிறாரு. ஓகேங்களா? நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தர் வந்து இந்த கட்டுரையை முடிக்கிறாரு.